நம்ம இப்போ சிவம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் தங்களோட உயர்ந்த அந்த கடவுளின் பெயர்களால் அழைக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் யாரை சிவம் என்று நினைக்கின்றேனோ அந்த இறைவனவே எல்லாருமே தங்கள் இறைவனாக வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். அவ்வளோதான். இந்த ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா யாருக்குள்ளேயும் வேற்றுமையே இருக்காது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு நீங்கள் ஆதி அந்தம்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எல்லாருமே சிவம் தானே? கண்டிப்பாக எல்லாருமே சிவம் தான். ஏன்னா அவரிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம். அவ்வளோதான். மீண்டும் அவரை போய் சேரக்கூடிய அந்த நாளும் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம அந்த சிவம் அப்படிங்கிறது அப்போ கல்லும் சிவம் மண்ணும் சிவம், நீ பார்க்கின்ற பொருள் யாவும் சிவம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தாற்பயம். இறைவனை தேடி போக வேண்டும், சிவத்தை தேடி போக வேண்டும். பெரிய குருக்கள், பெரிய ஞானிகள் உங்கள் அருகிலேயே இருப்பார்கள். தேடி செல்லுங்கள், சிவாலயத்துக்கு போங்க, சிவன்